ஒருத்தரோட நாள் வந்து ஒரு குடினால எவ்வளவு தூரத்துக்கு மாறுது அப்படின்றது தான் இதுல மெயின் பிளாட். ஸோ அதை வந்து அவங்க கையாண்ட விதம், இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு ஹீரோ பிருத்திவிராஜ் அவர்கள் ரொம்பவே வந்து பர்ஃபெக்டா பிளெண்டா இருக்காருன்னு சொல்லணும் அந்த கேரக்டருக்கு. ஸோ அந்த படம் முழுக்க அவங்க அந்த குடியாளர்களின் பார்வையில தான் அந்த படமே டிராவல் ஆகும். அவங்க சந்திக்கிற ஆட்களுமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இந்த இந்த ரைட்டிங் இருக்குல்ல, இது வந்து முதல்ல அதை ஃபினிஷ் பண்ற அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் இவங்க கொண்டு போன விதம் ரொம்பவே அருமையா இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு அது பிடிச்சது, எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சது அப்படின்றதுமே அதுதான். அண்ட் தென் ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், இதுல ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் கேமியோ பண்ணியிருப்பாங்க. பக்ஸ், காளி வெங்கட், வேலா ராமமூர்த்தி, போஸ் வெங்கட், நிறைய பேர் 4 பேருமே வந்து கேமியோ பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அந்த கதாபாத்திரம் அமைச்சதுமே அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. இவங்க லைஃப்ல வந்து போறாங்க அந்த கேமியோஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. போலீஸாக வரவங்களும் சரி, இந்த போலீஸ் கதாபாத்திரம் பண்ண அத்தனை பேருமே ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கதாபாத்திரம் எதுலையுமே எல்லாருமே நல்லா சிறப்பாக ரொம்பவே நல்லா நடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ஒருத்தர் தான், ரெண்டுமே நல்லா இருந்தது. ஒரு ராத்திரியில நடக்கிற ஸ்டோரி தான்றதுனால மேக்ஸிமம் படம் இந்த படம் நைட்டில் தான் ட்ராவல் ஆகும். அதோட சினிமாட்டோகிராஃபி அவங்க ட்ராவல் பண்ண விதம், அந்த ஊரை முழுசா அந்த லொக்கேஷன்ஸ் அந்த விஷுவல்ஸ் பிரமாதமாக இருந்தது. எடிட்டிங்குமே பெருசாக ஜம்கர்ஸ் இல்லாமல் டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்பவே சிறப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு கதையை வந்து மைக்கேல் அவர்களின் கதையை ரொம்ப சிறப்பாகவே திரைக்கதையை அதை மாற்றி அமைச்சு இயக்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவர் அது ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு சொன்னோம். ஸோ ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. நிறைகள் இருந்தாலும் நிறைகள் அதிகம் உள்ள படம் தான் இந்த குட் டே. ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே மஜாவாக என்ஜாயபிளாக எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமாக இது போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க.